ப்ராஜெக்ட் டாபிக் வந்து லேண்ட்ஸ்லைட் அண்ட் ஃப்ளட் டிடெக்ஷன் சிஸ்டம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுன்ற கான்செப்ட் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த சென்சார் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெயின் வந்து ஃபால் ஆகுதான்றதை டிடெக்ட் பண்ணுற சென்சார். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்டான பிளேஸில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ லேண்ட் வந்து லேண்ட் ஸ்லைட் ஆகிறப்ப ஸோ இது மலைக்கு மேலே இதோட ஹைட்டான இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா ஸோ இந்த சென்சார் வந்து மலையோட மட்டில் இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து சாயிலோட லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு அது வந்து சென்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளட்டு. ஸோ இந்த ஃப்ளட்டு வந்து கீழே கிரவுண்டில் இருக்கும். ஸோ இது வந்து ஏன் இப்படி கவர் ஆகிருக்குன்னா ஸோ ரெயின்ஃபாலில் இது வந்து டிடெக்ட் ஆகக்கூடாது, வெறும் கிரவுண்ட் வாட்டருக்கு மட்டும் டிடெக்ட் பண்ணுறக்கா இது க்ளோஸ்டில் இருக்கும். ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நார்மல் லெவலில் இருக்கும். ஸோ அதாவது இது நார்மல் லெவலில் ஸோ வாட்டர் இன்க்ரீஸ் உங்களுக்கு ஃப்ளட் அலர்ட் வந்துடும். ஓகே, ஸோ இது 3 தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு என்ன நடக்குது அப்படின்றது இந்த டிஸ்பிளேயில் வந்து வந்துடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்னென்ன அவுட்புட் வந்து காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கிட்ட வந்து ஆன் பண்ணுறதுக்கு இந்த ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ இங்கே ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டாபிக் வந்துடும். ஸோ சாயில் மாய்ஸ்சர் அப்படின்னு போட்டு 65% வரும். ஸோ அதாவது இப்போ நம்ம வந்து 65% வந்து நார்மல் லெவல். ஓகே, ஸோ 75க்கு மேலே போச்சுன்னா அப்நார்மல் சாயில் மாய்ஸ்சர் லெவல். ஓகே. ஸோ இப்போ வந்து நார்மல் ரெயின் ஃபாலாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ரெயின் டிடெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி வாட்டர் எடுத்து நீங்கள் கொஞ்சமாக அந்த சென்சார் மேலே பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு நார்மல் ரெயின்ஃபால் அப்படின்ற டிடெக்ஷன் வந்து வரும். ஓகே, ஸோ ரெயின்ஃபால் ஆகிட்டு இருக்கப்போ உங்களுக்கு லேண்டில் வந்து ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து சாயில் மாய்ஸ்சர் வந்து உங்களுக்கு இன்னும் அதிக இதை சென்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹெவி ரெயின்ஃபால் வரும். ஓகே, அதாவது இன்னும் வந்து நம்ம வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ரெயின்ஃபால் ஹெவியாகி உங்களுக்கு லேண்ட்ஸ்லைட் அலர்ட் வந்து வரும். ஓகே, ஸோ ஹெவி ரெயின்ஃபால் லேண்ட்ஸ்லைட் அலர்ட் பஸ்ஸரும் அலாமல் வந்து அடிக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து ப்ளூடூத்தில் வந்து காட்டும். ஓகே, ஸோ ப்ளூடூத் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ எப்படி ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணும்னா நீங்கள் நார்மல் ப்ளூடூத்துக்கு உள்ளே போய்க்கணும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேர் நியூ டிவைஸ் கொடுத்துட்டிங்கன்னா லேண்ட்ஸ்லைட் ஃப்ளட் அலர்ட்டுன்றதை நீங்கள் பேர் பண்ணி வச்சுக்கணும். நான் ஏற்கனவே பேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், சீரியல் ப்ளூடூத்னு சொல்லிவிட்டு. ஸோ இதான் அந்த ஆப்பு. ஸோ இந்த ஆப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ஷன் பண்ண முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டிவைசஸ் போய்ட்டு நீங்கள் இந்த இடத்துல ஒரு ரெஃப்ரெஷ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணி அலோவ் கொடுத்துக்கணும். ஸோ அலோவ் கொடுத்தா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ அதில் நீங்கள் லேண்ட்ஸ்லைட் ஃப்ளட் அலர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். இப்போ நார்மல் ரெயின்ஃபால். ஸோ ஓகேங்களா, ஸோ ரெயின் வந்து ஃபால் ஆகிட்டு இருக்குது. நம்ம வாட்டர் வந்து அங்கே வச்சுருக்கிறதுனால ரெயின்ஃபால் வந்து காட்டுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சென்சர் வந்து அப்நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போக போகிறோம். அதாவது நமக்கு வந்து ஹெவி ரெயின்ஃபால் வருதுன்றதுக்காக. ஸோ இப்போ வந்து ஹெவி ரெயின்ஃபால். ஸோ உங்களுக்கு ப்ளூடூத்லேயே அந்த மெசேஜ் வந்துடும். ஓகே, இப்போ நான் நார்மல் பண்ணுறேன். ஸோ இப்போ நார்மல் பண்ணுறப்ப நார்மல் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா திரும்பி வந்து உங்களுக்கு அலர்ட் வந்து கொடுக்கும். அது நீங்கள் லைட்டாக தொடச்சி விட்டிங்கன்னா அந்த ஈரப்பதம் போயிடும். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து நார்மல் ரெயின்ஃபால் வந்து காட்டிகிட்டு இருக்கும். ஸோ நார்மல் ரெயின்ஃபால் எப்போ போகும்னா இது நீங்கள் ஏதாவது துணி வச்சோ இல்லை கை வச்சோ தொடச்சிட்டிங்கன்னா நார்மல் ரெயின்ஃபாலும் போயிடும். ஸோ இப்போ அந்த துணி வச்சு தொடச்சாலும் போகும், கை வச்சு தொடச்சாலும் போயிடும். ஸோ இது மாதிரி நார்மல் ரெயின்ஃபாலும் போனதுக்கப்புறம் ரெயின்ஃபால் இல்லைனா உங்களுக்கு சாயில் மாய்ஸ்சரில் வந்து 65%, வாட்டர் லெவல் வந்து 0% காட்டும். ஸோ இது டிஸ்பிளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தான் தெரியுது. ஸோ கேமராவோட எஃபிஎஸ்னால் அது வந்து உங்களுக்கு அனிமேஷன் மாதிரி தெரியும். ஓகே, வேறு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளட் அலர்ட்டு. ஸோ ஃப்ளட்டுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த ஃப்ளட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இப்போ நார்மல் லெவலாக இருக்கப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்நார்மல் லெவலாக இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ ரீச் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து ஃப்ளட் அலர்ட் வந்து கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளட் அலர்ட் வந்து வந்துட்டுருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து ஒர்க்கிங் கான்செப்ட் அப்படின்றது. ஸோ ஃப்ளட் அலர்ட்டுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 75% மேலே போகிறப்ப உங்களுக்கு வந்து பஸ்ஸரும் அண்ட் ப்ளூடூத்தில் வந்து மெசேஜும் வந்து போயிடும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 57% இருக்கும். ஸோ அது மாய்ஸ்சர் வந்து 65 இருக்கும். ஓகே, ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்ற எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சொல்கிறேன். ஓகே, இந்த ப்ராஜெக்ட்டை என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா ஸோ இந்த ஹோல் பவர் சப்ளை பார்த்துட்டிங்கன்னா நம்ம பேட்டரி வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பேட்டரி வந்து பார்த்துட்டிங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி. ஸோ 12 வோல்டேஜ் 1.3 amps கரண்ட் ரேட்டிங் தரும். ஸோ இது வந்து நாம் எப்படி சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா ரெனியூவபிள் சோர்ஸஸ் யூஸ் பண்ணி. ஸோ என்ன ரெனியூவபிள் சோர்ஸ்னால் இந்த சோலார் பவர் யூஸ் பண்ணி தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இந்த சோலார் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த பேனல் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு லைட் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு அங்கோட எல்இடி எரியுது. இதான் வந்து இதில் வந்து லைட் இப்போ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுற ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை ஸ்டாப் பண்ணுறோன்னா அங்கே வந்து உங்களுக்கு சார்ஜ் நடக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் வந்து நடக்கும். ஓகே, ஸோ அதான் வந்து கான்செப்ட். இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச். 0ன்றது ஆஃப் ஸ்டேட்டு, 1ன்றது ஆன் ஸ்டேட்டு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு போர்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த போர்டு நேம் வந்து பவர் சப்ளை போர்டு. இந்த போர்டு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அந்த பேட்டரியிலேருந்து ஒரு 12 வோல்டேஜாக 5 வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். எப்படி கன்வெர்ட் பண்ணிடுறோம்னா இங்கே ஒரு ஐசி இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஐசி நேம் வந்து 7805 சொல்லிட்டு ஸோ இந்த ஐசி வந்து என்ன பண்ணணும்னா 12 வோல்டேஜ் 5 வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி தரும் உங்களுக்கு. ஸோ இந்த ரெட் கலர் எல்இடி இண்டிகேஷன் பண்ணும் 5 வோல்டேஜ் வருதுன்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த MCU யூனிட் MCUனா மைக்ரோ கண்ட்ரோலிங் யூனிட். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ESP32ன்ற ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இதுக்குள்ளே இன்பில்ட்டாக ஒரு வைஃபை மாடியூல் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும். ஏன் வந்து பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணுறதுல வந்து ஒரு இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ்னு இருக்கும். இன்புட் டிவைஸ் கொடுக்குற சிக்னலை இது வந்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் டிவைஸ் வந்து ஒர்க் பண்ண வைக்கும். ஸோ இங்கே யார் யார் வந்து இன்புட் டிவைஸ்னு பார்ப்போம். ஸோ இங்கே யார் யார் இன்புட் டிவைஸ்னால் இங்கே நம்ம இந்த ரெயின் சென்சார் அண்ட் இந்த சாயில் மாய்ஸ்சர் சென்சார் அண்ட் இந்த ஃப்ளட் டிடெக்ஷன் சென்சார். ஸோ இது 3 தான் வந்து இன்புட் டிவைசஸ். ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோலர்கிட்ட இன்புட் கொடுக்கும். கண்ட்ரோலர் வந்து அதோட ஸ்டேட்டை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பஸரையும் OLED அண்ட் ப்ளூடூத்துக்கு வந்து சென்ட் பண்ணும். ஸோ இந்த OLED அப்படின்றது வந்து ஒரு டிஸ்பிளே. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து நம்ம டிஸ்பிளேங்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பஸரையும் இந்த ஒரு LED ஸ்ட்ரிப்பையும் ஆக்டிவேட் பண்ணுறது இந்த மாடியூல் வந்து ரிலே மாடியூல். ஸோ இந்த ரிலே மாடியூல் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச் மாதிரி உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நடக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம கோடிங் மூலிமா வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த என்ன கோடிங் அப்படின்னா Arduino IDEன்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம எம்பெடட் C என்ற கோட் மூலிமா நம்ம இதுக்கு வந்து ஃப்ளாஷ் பண்ணியிருப்போம். ஓகே, தேங்க்யூ.